தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இவை இரண்டும் இணையும் திருநாளே பங்குனி உத்திரம். பங்குனி மாத பௌர்ணமியில் உத்திர நட்சத்திரம் கூடி வருவது நம்ம முருகப்பெருமானுக்குரிய மிக சிறப்பான நாளுங்க. இந்நாளில் தெய்வ திருக்கல்யாணம் பல. முருகன் தெய்வானை, சிவன் பார்வதி, ராமன் சீதை, சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மற்றும் ரங்கநாதர் ஆண்டாள் போன்ற தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்ற புனிதமான நாளுங்க. இதனால் பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் கூறலாம். இன்று முருகப்பெருமான் அவதரித்த நாளுங்க. பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து முருகனை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. இந்நாளில் அன்னதானம் செய்வதன் மூலம் சகல பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்தும் புண்ணியத்தை பெறலாம். முருகனுக்கு 6 முகங்கள் உண்டு. எனவேதான் அவனை ஆறுமுகன் என்று அழைக்கின்றோம். கும்பிட்டவர்களுக்கு பேரும் புகழும் தருபவன். அப்படிப்பட்ட ஆறுமுகத்திற்கும் 12 காதுகள் உண்டல்லவா? அந்த 12 காதுகளில் நம்முடைய மனக்குறைகளை சொன்னால் அவன் தன் 12 கரங்களாலும் வரங்களை அள்ளித் தருவான். பங்குனி உத்திரத்தினாலில் கந்த பெருமானை வழிபட்டால் செல்வ நிலை உயர்ந்து சிறப்பான வாழ்வும் அமையும். வேலை வணங்குவோம், தித்திக்கும் வாழ்வை பெறுவோம்.